இன்று சட்டப்பேரவையில் முதல் முழக்கமா உங்களுடைய குரல் இருந்தது. அதற்கு பிறகுதான் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டின் ஆளுநர் அவர்கள் தமிழ்த்தாழ் வாழ்த்தை பாடி அவர் அளிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பினுடைய கடமையை அவர் ஆற்றணும். அதை விடுத்து நீங்கள் தமிழ்த்தாய் பாடிய உடனேயே தேசிய கீதத்தையும் பாட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒரு புதிய மரபை அவர் ஆளுநராக இருக்கின்ற பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் நடத்தி வருகிறார். ஆனால் 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக சட்டமன்றத்தில் 234 உறுப்பினர்கள் அடங்கிய இந்த மாமன்றத்திலும் அதே நடைமுறையை அவர் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சித்தார். அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் நான் என்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தேன். இரண்டாவது என்னுடைய கண்டனம் என்பது, எப்படி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோமோ, அதேபோன்று ஆளுநர் அவர்களும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு அனைத்துக்கும் வேந்தராக இருந்து பல்கலைக்கழகத்தை நிர்வகிப்பது ஆளுநர் அவர்கள்தான். ஆனால் அதை குறித்து ஆளுநர் அவர்கள் வாய் திறக்க மறுத்திருக்கிறார். ஆதலால் அதை கண்டிக்கின்ற வகையிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கும் பின்புலமாக இருக்கின்ற அந்த சார் யார் என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆளுநர் அவர்கள் கடமைப்பட்டவர். அதனால் அதற்கு உரிய பதிலை ஆளுநர் அவர்களை தாருங்கள் என்று நான் முழக்கமிட்டு என்னுடைய கண்டனத்தை, என்னுடைய எதிர்ப்பை பேரவையில் ஆளுநருக்கு இருக்கைக்கு முன்பாக சென்று நான் கேள்வி எழுப்பினேன். கடந்த காலங்களிலே தேசிய கீதம் குறித்து ஆளுநர் பேசியிருக்கிறாரு. அவர் மீண்டும் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கறத இந்த கோரிக்கை ஏன் நிராகரிக்கப்படுகிறது? அது மரபை மீறி செய்யக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? இல்லையே, உங்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தையை பாடி அன்றைய அரசு அலுவல்களை நாம் தொடங்குவோம், அரசு நிகழ்ச்சிகளை நாம் தொடங்குவோம். அந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்ற போதுதான் தேசிய கீதம் தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு கால வரலாற்றில் திமுக அதிமுக 2 அரசுகளாலும் அப்படித்தான் பாடப்பட்டு வருகிறது. அதைத்தான் இன்றைக்கு பேரவைத் தலைவர் ஆளுநருடைய ஆங்கில உரையை அவர் வாசிக்காமல் தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சட்டமன்றத்தை புறக்கணித்து அவமதித்து அவர் வெளியேறிவிட்டார். அதற்கு பிறகு அதனுடைய தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அவர்கள் வாசித்து அளித்த பிறகு 1 மணி நேரத்திற்கு பிறகு தற்போது பேரவைத் தலைவர் அவர்களேயே தேசிய கீதம் பாடப்படும் என்று அறிவித்தார். தேசிய கீதம் பாடப்பட்டது. நாங்கள் அனைவரும் எழுந்து பாடி தேசிய கீதத்திற்கு மதிப்பளித்திருக்கிறோம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசு விழாக்களிலும் அரசு நிகழ்வுகளிலும் சட்டமன்றங்களிலும் நடைபெறுகின்ற மரபு வழியான ஒரு புரோட்டோகால். ஆனால் அந்த மரபை மீறி செயல்படக்கூடியவராக ஆளுநர் அவர்கள் இருக்கிறார். அது தவறு. அதை நான் கண்டிக்கிறேன். அதற்கு நான் என்னுடைய எதிர்ப்பை, என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் அந்த சார் அப்படிங்கிற பேட்சோட வந்தாரு. உங்களுக்கும் அந்த சந்தேகங்கள் இருக்கா? ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியா பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. காவல்துறை தரப்புல இருந்தும் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்கள் சந்திச்சிருக்காங்க. நீங்களும் அதே கேள்வியோட இருக்கிறீங்களா? அதாவது அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பின்னால் இருப்பவர்கள் சாராக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டு நடைமுறையில் நாம் எப்படியெல்லாம் அழைக்கிறோமோ அந்த சொற்சொடருக்கு உரியவராக இருக்கலாம். அவர் யாராக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய சாராக இருந்தாலும் அவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் நானும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதியாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ காவல்துறை தரப்புல அப்படிப்பட்ட நபரே கிடையாது, ஞானசேகரன் என்பவர் தான் குற்றவாளி, அவர் குண்டாஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி அன்னைக்கு போன்ல பேசப்படும் பொழுது அது ஆஃப்லைன் மோட்ல பிளைட் மோட்ல போட்டு பேசினாங்க அப்படிங்கிற விளக்கமும் கொடுத்த பிறகு இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கூட்டணி கட்சியா இருக்கும்போது நீங்களும் எழுப்புவது எப்படி இருக்கு? அப்பனா தமிழக காவல்துறை அல்லது சென்னை மாநகர ஆணையர் அல்லது இதற்காக உயர்நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டிருக்கிற அந்த குழு அவருடைய 2 கைபேசி அவர் வைத்திருந்ததாக தெரிய வருகிறது. அந்த 2 கைபேசியிலேயும் ஒரு மாத காலமாக அவர் யாரோடு தொடர்பில் இருந்தார், யாரோடு பேசினார், எந்தெந்த காலில் இருந்து அவருக்கு கால்கள் வந்திருக்கிறது, மிஸ்டு கால் ஏது, அவுட் கோயிங் கால் ஏது, என்னென்ன மெசேஜ்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது என்கிற கால் ஹிஸ்டரி, அவருடைய செல்போன் டேட்டா அனைத்தையும் விவரமாக உங்களை போன்ற பத்திரிகை ஊடகத்தினூடாக வெளியிட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் இந்த விசாரணை குழுவும் வெளியிட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். அதில் வெளிவந்த பிறகு எங்களுக்கான ஐயம் தீர்ந்துற போகுது. தற்பொழுது உங்களுக்கான அந்த சந்தேகம் இன்னும் அந்த பார்வை இருக்குன்னு வைக்கிறீங்க, அதாவது திருப்திகரமா இல்லைன்றதை புரிஞ்சுக்கலாம். இல்ல, நாங்க அது இன்னைக்கு தமிழ்நாடு மக்களால் அது பேசுபொருளா இருக்கிறது. பத்திரிகை ஊடகங்களால் அது விவாதிக்கப்படுது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி யார் அந்த சார் என்கிற பேட்ஜ் அணிந்து சட்டமன்றத்தில் இன்றைக்கு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இதற்குரிய விடையை
தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அதற்கு பொறுப்பேற்றிருக்கிற காவல்துறை இதற்கு பதில் சொல்ல வேண்டிய காவல்துறை சென்னை ஆணையர் அவர்களும் அல்லது இதற்காக விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற விசாரணை ஆணையமும் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. நன்றி.